வணக்கம் நிகிதா. அதாவது கர்நாடகா மாநிலம் பெங்களூருல நாட்டிலேயே முதல் முறையாக இந்த குழந்தைகளுக்கு மட்டும் குழந்தைகளையே நோக்கி பரவும் இந்த சீனாவில் பரவிய HMPV என்ற வைரஸ் காய்ச்சல் பரவியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பெங்களூருவைச் சேர்ந்த 2 குழந்தைகளுக்கு இந்த காய்ச்சல் பரவி கடந்த சில தினங்களாக சிகிச்சையில் பெற்றுள்ளனர். அதாவது ஏற்கனவே கொரோனாவிலிருந்து மீண்டு தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நிலையில் மக்கள் அந்த கொரோனாவிலிருந்து தற்போது மீண்டு வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தற்போது இந்த கொரோனா போன்ற ஒரு மாதிரியான மற்றொரு வைரஸ் இந்தியாவில் பரவ தொடங்கியது. அதுவும் பெங்களூரில் பரவ தொடங்கியுள்ளது. பெரும் பரபரப்பை உண்டு பண்ணியுள்ளது. குறிப்பாக இது சம்பந்தமாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் இந்த செய்தியாளர்களுக்கு பேட்டியின் போது, அதாவது தனது துறை அதிகாரிகளுடன் அவசரமாக ஆலோசனை நடத்தினேன். இந்த ஆலோசனை பிறகுதான் இன்றைய தினம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதாவது 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உண்மைதான். இது கண்டறியப்பட்டு இதற்கான சிகிச்சை முடிந்துள்ளது. இது புதிதாக தோன்றிய வைரஸ் கிடையாது. ஏற்கனவே தொடக்கத்திலிருந்தே நம்மிடையே உள்ள வைரஸ் தான் இது. இருப்பினும் இது சம்பந்தமாக சுகாதாரத்துறையினர் விழித்தெழுந்து தற்போது அதற்கான சிகிச்சையை தொடங்கியுள்ளனர். வைரஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எங்கும் பயணம் செய்யவில்லை. அதனால் அந்த தொற்று நோய் பரவதற்கு வாய்ப்புகளும் இல்லை. குழந்தைகளின் பெற்றோரை பொறுத்தவரை உள்ளூரை சேர்ந்தவர்களால் அவர்கள் சீனாவிலிருந்தோ அல்லது மலேசியா நாட்டிலிருந்தோ வரவில்லை. எனவே சீன வைரஸுக்கும் இங்கு கண்டறியப்பட்டுள்ள இந்த வைரஸுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, வித்தியாசமும் இல்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் தற்போது மாநிலம் முழுவதும் அந்த சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்கள் அதாவது தங்கள் பாதுகாப்புக்காக தேவையென்றால் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளது. இருப்பினும் கட்டாயமாக்கப்படவில்லை. இது போக போகத்தான் இது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து தெரியவரும். இருப்பினும் இது குறித்து தற்போது பொதுமக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை என்று தினேஷ் குண்டுராவ் சற்று முன்பு பட்டியல் தெரிவித்துள்ளாருங்க. நிகிதா. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 2 குழந்தைகளுக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கர்நாடகாவில் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீஹரி வழங்கியதை கேட்டோம்.